என்ன சொல்ல வராங்க அப்படின்றத இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கலாம், இன்னும் பெட்டரா கன்வே பண்ணியிருக்கலாம். மேபி எனக்கு புரியலையா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல சீரியஸா. பட் இங்க என்ன சொல்ல வராங்க, அதாவது இவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்ட லெவலுக்கு சொல்லணும்னா, பெண்கள் மேல இன்னைக்கு ஆண்கள் செய்யற தவறுக்கும் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் மேலதான் இந்த சமூகம் தப்பு சொல்லுது. அதனால பெண்களோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது. இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆண்கள் மேல உள்ள தவறுக்கும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒத்துக்கிறேன். பட் அதுக்கான ஒரு முடிவா என்ன காட்ட விரும்புனாங்க இவங்க, என்ன சொல்ல வராங்க, என்ன முயற்சிக்கிறாங்க, இதுல என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, இதுக்கெல்லாம் ஒரு 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 சொல்யூஷனா இல்ல இதுக்கெல்லாம் ஏதாவது பதிலா அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, துரோகம் பண்ற கணவன், தப்பு பண்ற கணவன் எல்லாரையும் வெட்டி குக்கர்ல வேக வச்சு நாய்க்கு போட்டுருங்க, பிரச்சனை தீர்ந்தது. யாராவது வந்து கேட்டா என் புருஷன் காணாம போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கன்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் சொல்ல வேண்டிய விஷயமும் கிறிஸ்டல் கிளாரிட்டியோட சொல்ல தவறிட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் இருக்கு எனக்கு. ஆக்டிங் நல்லா இருந்தது, இசை நல்லா இருந்தது. பட் அதை தாண்டி ஒரு படம்னு வரும்போது எதுக்காக எடுக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத சொல்ற விதத்திலும் சரி, அது முடிக்கிற விதத்திலும் சரி, கன்வின்சிங்காக ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படி ஜஸ்டிஃபை பண்ணல. ஸோ ஜென்டில்மேன் எனக்கு எங்கே தவறுச்சுன்னா அந்த இடத்துல தான் தவறுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்து ஓகேஷாக இருந்தது அப்படின்னா 100க்கு வந்து 50 கொடுப்பேன்.